நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்க முறைப்படி எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. அன்று காலை 6:01 சூரியன் உதயமாகுதுங்க. முதலாவதா திதியை வழிபட்டால் விதியை வெல்லலாம். ஆகவே திதி தேவதைகளை பிறந்த திதி வரும் நாளில் வணங்குவதால் நன்மை உண்டாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 11-12 வரை சப்தமி திதி, அதன் பின்னர் அட்டமி திதி, அடுத்து நட்சத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 8:04 வரை அனுசம் நட்சத்திரம், அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யோகம். இன்னைக்கு மதியம் 12:30 வரை விஸ்கம்பம் யோகம், அதன் பின்னர் பிரீதி யோகம். அடுத்து கரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 10:38 வரை கரசை கரணம், அதன் பின்னர் மதியம் 11:12 வரை வனசை கரணம், அதன் பின்னர் பத்திரை கரணம். அடுத்து ராகு காலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை 3:07 முதல் 4:38 வரை ராகு காலம் நடக்குதுங்க. அடுத்து யமகண்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 9:03 முதல் 10:34 வரை யமகண்டம் நடக்குதுங்க. அடுத்து குளிகை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 12:05 முதல் 1:36 வரை குளிகை நேரம் நடக்குதுங்க. அடுத்து சூலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை சூலம் இருக்குங்க. அடுத்து பரிகாரம். இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலுங்க. நாள் சமநோக்கு நாள். அடுத்து நல்ல நேரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் நடக்குதுங்க. மாலை 4:45 முதல் 5:45 வரை சுப முகூர்த்தமான நல்ல நேரமாக இருக்குங்க. இன்று மாலை 6:09 சூரியன் அஸ்தமனமாகி இந்த நாள் முடிவடையுதுங்க. என் உறவுகள் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைந்து ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.